என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இல்ல வெளியே போனேன்னா கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரம் அக்கா. இதுக்கு நான் தனியாவே போயிட்டு வந்திருப்பேன். ஏங்க புலம்பிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் சாரா? எப்பவும் சுடிதார் தானே போடுவேன். உங்க ஆசைக்காண்டி தான் சாரி கட்டியிருக்கேன். ஏடி மக்கா என்னமா கிளம்பலையா? நான் கிளம்பி 1 மணி நேரமா உங்க பேத்திக்கு வெயிட்டிங். மூஞ்சில நிப்பான் பெயிண்ட் எல்லாம் அடிக்காண்டாமா? மூஞ்சிக்கு நல்ல பெயிண்ட் அடிச்சு கலர் பூசி கொண்டு வரும்போது எப்படி 4 மணி நேரம் தேவைப்படல? கிளவி நான் சுடிதார் போட்டிருந்தா இதுக்கு முன்ன கிளம்பி இருப்பேன். இவியதான் சாரி கட்டினாதான் இவியலுக்கு என் கூட வர பிடிக்கும். ஏடி சீலை கட்டினா எம்பட அழகா இருக்கு. உனக்கு நைட்டி போடும் போது தான் நல்லா இருந்து. தமிழ்நாட்டுல பிறந்துகிட்டு சுடிதார் நைட்டின்னு சுத்திக்கிட்டு தெரியா? பொண்ணா பிறந்தியா? சீலையை கட்டி தலை நிறைய மல்லிப்பூ வச்சு தலை குறிஞ்சு நடக்கும்போது அதுதான் பொண்ணு. தலை குறிஞ்சு நடக்கணுமா? மாமியா வீட்டுக்கு கொஞ்ச நாள் தாண்டி போற, அதான் உன் அம்மகாரி பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை இதையும் பறக்க வச்சுக்கிட்டு இருக்கா. கிளவி போயிட்டு உடனே வந்துருவோம். மக்கா இப்படி நாள் இங்க நின்னதுக்கு அங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? பாட்டிமா நான் இருக்கும்போது யார் என்ன சொல்லுவா? அதுவும் இல்லாம அம்மாக்கு அப்பாக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆட்டு மக்கா சென்னை கிளம்பி கீழே வாங்க. சரி பாட்டிமா. ஏங்க எங்க அம்மைக்கு எங்க பாட்டி மகளும் எவ்வளவு பாசம் இல்ல என் மேல. ஆமா இனிமையாவது கிளம்புவோமா? எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. மூஞ்சில நிப்பான் பெயிண்ட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த கிளவி கூட சேர்ந்து துடிச்சுக்கிட்டு இருந்தியான்னு வைங்க, அது பிறகு இருக்குன்னா சஜு போயிட்டு வரானா? ஏத்தா கண்டிப்பா வீட்டுக்கு போகணுமா? ஆமா சஜு, ஃபேமிலில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதையும் அட்டன் பண்ணிட்டு நைட்டுக்குள்ளாடி வந்துருவோம். ரொம்ப நாள் இங்க நின்னுட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு நீ இங்கே தங்கிட முடியுமா சஜு? பிரியா செஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எப்ப இவ்வளவு நாள் ஸ்டே பண்ணுவாங்கன்னு தெரியாது. சாராக்கு பிரியா கூட இருக்கணும். அதான் வீட்லயும் எதுவும் சொல்லல. அது மட்டும் இல்லாம கேஸுக்கு தேவைப்படிய எல்லா ஃபைலுமே வீட்டுல தான் இருக்கு. எல்லாம் கபோர்ட்ல தான் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு இனிமே 1 வாரம் ஆகும்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க விடணும். அதையும் கெட்டி எடுத்து வீட்டுல கபோர்ட்லயே கொண்டு வைப்பியா? கிளவி ஸ்டேஷன்ல உள்ள ஃபைல் எல்லாம் வீட்டுல உள்ள கபோர்ட்ல வச்சாதான் நல்ல சேஃபா இருக்கும். அப்பதான் ஃபைல் எல்லாம் யாரும் திருடிக்கிட்டு போயிட மாட்டாவ. ஏமாக்கா இப்படி ஸ்டேஷனை வீட்டுக்குள்ளாடி நீ கொண்டு வைக்கும் போது எங்க பியாத்திய வேற ஒன்னிய நம்பிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். வீட்டுல திருடதுக்கு ஒண்ணு வர மாட்டானுங்களா? பாட்டிமா அதெல்லாம் யாரும் வரமாட்டாவ. கிளவி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயே ஃபைல் எல்லாம் வச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? டானி வந்து இவங்க கண்ட்ரோல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சி முக்கியமான ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவாரு? தோனியா அக்கா எங்க பியாத்திய ஒன்னைய நம்பிதான் கொடுத்துருக்கான். அதுக்குதான் கிறுக்கு பிடிச்சிருக்கணும். இவிய அதுக்கு மிச்சம். வீட்டுக்குள்ள எதையாவது கொண்டு வச்சு யாராவது என் பியாத்திக்கு தொல்லை கொடுத்துறாம. பாட்டி அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்கா. அப்படிலாம் யாரும் வரமாட்டாவ. யாரு பின்ன அந்த குட்டி ஸ்டேஷனை உடைச்சிருவாங்க அப்படிங்குது. பாட்டி அது கிறுக்கு பிடிச்சி எதையாவது சொல்லிக்கிட்டு தெரியும். அக்கா ஸ்டேஷனை உடைச்சிருவாங்க சும்மா சொல்லுவாளே என் பியாத்தி. பாட்டி சிங்கம் படம் இறங்கும் போது ஒன்னா சேர்ந்து தானே தியேட்டருக்கு போன படம் பாக்கிறதுக்கு. படம் பார்க்க போனமா? பாட்டிமா ஆமா, அவ சும்மா அடிச்சு விடா. உள்ள படத்துல உள்ள கதையெல்லாம் அடிச்சு விடா. நீங்களும் நம்பிட்டே இருங்க. இது ஒன்னே எல்லாம் எவன தூக்கிட்டு போக மாட்டேங்க பாத்தியா? கிளவி ஒன்னையே விட்டு வைக்கும் போது என்ன எதுக்கு தூக்கிட்டு போறாவ? அதுவும் இல்லாம நல்லா தெரிஞ்சுக்க, நான் போலீஸ்காரன் பொண்டாட்டி. ஏடி போலீஸ்காரன் பொண்டாட்டி இருக்கிறது முக்கியம் இல்ல, போலீஸ்காரனுக்கு ஏத்த பொண்டாட்டியா நடந்துக்கணும் டி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வந்து வழியை பாத்துக்கிட்டு போ. எடி கொஞ்சம் வாய குறை இனிமேலாவது. எம்மா சும்மா வீட்டுல யாருன்னா ஒரு ஆளாவது இப்படி துடுத்துடுன்னு இருக்கணும்ல. துடுத்துடுன்னு இருக்குதியா? போன வீட்டுல விளக்கு மாத்த வச்சு அடி வாங்காம வந்தா சரிதான். எங்க கிளம்புவோமா? சரி சரி சச்சு வாரோம்னா. அத்தான் எப்படியாவது வந்துருங்க. வந்துருவேண்டே. வீட்டுக்கு போய் நிறைய நாள் ஆச்சுலாம். ஏன்டா நான் கேக்கேன் தப்பா நினைக்காதுங்க. உங்களுக்கு இங்க தானே பிடிக்கும். சஜு என் புருஷனுக்கு நான் எங்க நிக்கேன்னு அங்கதான் சொர்க்கம். எங்க கரெக்ட் தானே? அடியா நீ இல்லாத இடத்துல நான் இருக்கதான் சொர்க்கம். இங்கன்னா எப்பவும் கலக்கலான்னு இருக்கும். அதுவும் இல்லாம பிரியா சஞ்சயெல்லாம் இங்க தானே நிக்கிறாங்க. உன் தங்கச்சி அவையில விட்டுக்கிட்டு வர மாட்டா. எனக்கு அவ இல்லாம வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதான் அதான் லவ். அக்கா பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா. சரி பாட்டிமா. அத்தான் போயிட்டு வரோம். சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க. எப்ப முடிச்சீங்க? எப்ப முடிக்கணுமோ அப்ப கரெக்டா முடிச்சிட்டேன். நிஜமாலுமே கிளியர் பண்ணிட்டீங்களா? ஆமா, நீ எதுல மிஸ்டேக் பண்ணிருக்கன்னு இதுல நோட் பண்ணிருக்கேன். அதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும். எனக்கு இந்த ப்ரோக்ராம் கிளியர் பண்ணி தந்ததுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருந்திருக்காதுல்ல? ஏன்? இல்ல சும்மாதான். கனி யூஜிக்கும் பிஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க மாங்குன்னு படிச்சாதான் பேப்பர்ல மார்க் வரும். நாங்க டெஃபினிஷன் மட்டும் படிச்சுட்டு லைட்டா டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுறவங்க. ஆனாலும் எங்களோட உங்களுக்கு தானே நிறைய பெர்சன்டேஜ் வருது. ஆமா பின்ன நீங்க கதை எழுதுனா சம்பந்தம் இல்லாம எழுதுவியா? நாங்க அதுக்கு ரிலேட்டடா தானே எழுதுவோம். ஓனா எழுதுனால பாயிண்ட் கரெக்டா இருந்தா போதும். கனி நம்ம விஷயம் விக்கிக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்படி? கெஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கேன். நேத்துக்கு அவன் ரூமுக்கு வரும்போது தான் நீ வீடியோ கால் பண்ண. ரொம்ப திட்டிட்டாங்களோ?
அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் வேற வீடியோ கால் பண்ணிட்டேன், பார்த்து திட்டிருப்பார்ல. எலுசு, நீ அவன் ஃப்ரெண்டோட தங்கச்சி. அதுவும் இல்லாம யாரோட பர்சனலையும் சீக்கிரமா தலை போட மாட்டேன். அவ்வளவு நல்லவரா? நல்லவன் தான், ஆனா அப்பப்ப மூளை வேலை செய்யாது. அவன் டென்ஷன்ல இருந்தா யாராவது ஏதாவது அவன் மண்டையில ஏத்தி விட்டுட்டா போதும், அதுதான் உண்மைன்னு ஏத்துக்கிட்டு அவன் பாட்டு கத்திட்டு இருப்பான். அப்ப நம்மள பத்தியும் யாராவது தப்பா சொல்லி கொடுத்தாவல்னா? எதுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல அதி, நம்மள பிடிக்காதவங்க யாராவது தப்பா போய் சொல்லி கொடுத்தா அத உண்மை நினைச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லிட்டாருன்னா? ஆதி என்னத்தை மறைச்சுக்கிட்டு நிக்காரு? எப்படி இருக்கு ஆதி? எரர் ப்ரோக்ராம் மட்டும் எனக்கு அனுப்பி விடுனா? ஆ, போட்டோ எடுத்து அனுப்பி விடுன்னு சொன்னேன். ஓகோ, நான் இல்லாத இவ்வளவு நாள்ல இந்த அளவுக்கு வந்தாச்சா? என்ன பண்ணாலும் மறுபடியும் ஒட்டிக்கிட்டு நிக்காவ. உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுல அட்டம்ப்ட்ல நான் தோத்துருக்கலாம். கனி, உனக்கு நான் மட்டும் பத்தாது. இதே காலேஜ்ல உனக்கு எதிரி இல்லாம போக மாட்டாவேல. உனக்கு எதிரியா இல்லாட்டாலும் ஆதிக்கு நிறைய எதிரி உண்டுல. கொஞ்சம் கூட பயம் இல்லாம காலேஜ் கார்டன்ல இப்படி நின்னு பேசிக்கிட்டு நிக்காவ. அதான் நான் வந்துட்டேன்ல. போயிட்டாங்களா? ஏன் பயமா இருக்காவ வந்ததான்? சேச்சா, பயம் எல்லாம் இல்ல. வேற பின்ன நான் நார்மலா தான் இருக்கேன். அவ திருந்தி இருப்பான்னு நினைக்கிறியா? நான் எதை பத்தியுமே யோசிக்கல. இனிமே உன்ட்ட ஏதாவது அவ வாலாட்டினா என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணு என்கிட்ட கேட்க? அவ ஒண்ணு சொன்னாள்னா நீ எதிர்த்து பேசணும். இல்ல முன்ன மாதிரி வீட்டுல போய் யோசிச்சு அழுதுகிட்டு தான் இருப்ப அப்படின்னா அழுதுகிட்டே இரு. இனிமேலாம் அந்த அக்கா அப்படி இருக்க மாட்டாங்க. நல்லவங்களா மாறி தான் காலேஜுக்கு வந்திருப்பாவ. ஆமா, இவள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் நல்லவளா மாறினா. அவ ஏதாவது பண்ணி என்கிட்ட இனிமே மறைச்சேன்னு வச்சுக்கா. மறைக்க மாட்டேன். அதெல்லாம் திருந்திய கேஸா? மூஞ்சிய பார்த்தாலே தெரியலையா? இனிமே ஒன்னு ஏதாவது பண்ணட்டு சும்மா விட்டு வச்சாதானே இவள. பெண்ணே பெண்ணே, உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே. கண்ணே கண்ணே, நீளும் காலம் வேண்டும் வாராயோ அருகிலே. எதுக்கு வந்தியோ அதை மறந்துரு. நோட்டு வாங்குறதுக்கு தானே வந்த, நோட்டை மறந்துருன்னு. ஆமால, நோட்டு தாங்க வரேன். ஆமாமா. மேம் முத தமிழுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவுன்னு பாருங்க. இல்ல மொத்தமா டவுன்லோட் ஆகல. 100% ரிசல்ட் இருக்குங்கிறது நம்பிக்கை தான். மொத்தமா டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அமர்த்தா, மொத்தமா டவுன்லோட் ஆயிடுச்சா? இல்ல சார், சைட் ரொம்ப பிஸியா இருக்கு. எல்லாரும் இந்நேரம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. இல்ல இன்னமும் டவுன்லோட் ஆகல. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். மேம், படிக்க பிள்ளைங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் போடுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவுன்னு தெரியும்ல. தமிழுக்கு ஏதாவது செண்டம் இருக்கும் என்னமோ. முத எல்லா பிள்ளைங்களும் பாஸ் ஆச்சான்னு பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு உங்க சப்ஜெக்ட்டுக்கு செண்டம் கிடைச்சான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு என்ன ஆசையா? அது பிறகு உங்க சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் செண்டம்ல அப்படின்னு சொல்றது. ஏன் மேம், எப்படியும் தமிழுக்கு செண்டம் கொடுக்க மாட்டாங்க. அது பிறகு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? சார், மொத்தமா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு? முத எல்லாரும் பாஸ் ஆன்னு பாருங்க. பாஸ் பாஸ் பாஸ். எல்லாரும் பாஸா இல்லையான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு மூச்சு நின்றும் போல இருக்கு. எல்லாரும் பாஸ் தான். இனிமே ஃபர்ஸ்ட் மார்க் பாருங்க. சார், ஃபர்ஸ்ட் மார்க் 593. வாவ், சூப்பர். செகண்ட் பாருங்க, செகண்ட் 589. இருங்க, இதை விட கூடுதலா யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு. யாருக்கு ஃபர்ஸ்ட் மார்க்? ஆகாஷ்க்கு. நல்ல கஷ்டப்படுற ஃபேமிலியில உள்ள பையன். செகண்ட் மார்க் அக்ஷாவோட அக்காக்கு. யாருக்கு? அனிஷாக்கா. ஆமா, தேர்ட் 581. பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் தான். எங்க உயிரை போட்டு வாங்கினா நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும். வாவ் சார், மேத்ஸுக்கு 16 செண்டம் வந்திருக்கு. வாட், 16? ஆமா சார், அது எப்படி மேத்ஸுக்கு 16 செண்டம் வரும்? வழக்கமா 5 செண்டம் வரதே பெருசு. தமிழ் மேம், லாஸ்ட் ரிவிஷன் கொடுத்தது நீங்க தானே? லாஸ்ட் 3 ரிவிஷன் கொடுத்தது நான் தான். ஆனா கிளாஸ் எடுத்ததெல்லாம் பழைய மேம் தானே. அதுக்கு முந்தின வருஷமும் கிளாஸ் எடுத்தது அவங்க தான். லாஸ்ட் இயர் 4 சென்டம் தான் வந்து பொழிச்சிட்டீங்க மேடம். லாஸ்ட் வந்தாலும் சூப்பரா பண்ணிட்டீங்களா? எனக்கு முந்தி இருந்த மேம் தான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் இல்ல தமிழ், எனக்கே தெரியும். நீங்க ஜாயின் பண்ணும்போதே மேத்ஸ் ரிசல்ட் எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை ப்ரூஃப் பண்ணியும் காமிச்சிட்டேன். எனிவே, வாழ்த்துக்கள். இல்ல சார், எனக்கு முன்னாடி இருந்தவங்க எடுத்த ரிஸ்க் தான். அப்படியெல்லாம் இல்ல, கிளாஸ் எடுத்துட்டு போறது ஈஸி, ரிவிஷன் கொடுத்து பிள்ளைங்களை டியூன் பண்ணி கொண்டு வர்றதுதான் கஷ்டம். ஜெயிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். சரி அமர்தா. சார், மொத்தம் 59 சென்டம் சார். மேத்ஸுக்கு தான் ஜாஸ்தி. ஓகே, அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். சரி சார். ஏன் மேம், எல்லா பிள்ளைங்களும் பாஸ் ஆனா நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல? ரிசல்ட் வர அன்னைக்கு அவங்களுக்கு புளிய காய்ச்சி ஊத்துதோ என்னமோ. நல்லா காலையிலே அடிச்சு பறந்து வந்தாச்சு. நீங்க வேற லீவ்ல எல்லாம் இருக்கீங்க. காலையிலே போன் மேல போன். ஆனா இந்த வாட்டி நம்ம ஸ்கூலுக்கு நல்ல ரிசல்ட் தான்ல. என்ன இருந்தாலும் தமிழுக்கு ஒரு செண்டம் வரலையே மேம். லாங்குவேஜுக்கெல்லாம் செண்டம் சீக்கிரம் கொடுக்க மாட்டாவ. எப்படியும் தமிழ் மேம், நீங்க கரெக்டா இருக்க மனசுல நீங்க இடம் பிடிச்சிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல, இது என்னோட வெற்றி கிடையாது. எனக்கு முன்னாடி இருந்தவங்களோட வெற்றி.
அதை நான் கொண்டாட முடியாது. இதுக்கு முன்னாடி எல்லாமே அவங்க தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு சென்டம் கொடுத்தது இல்லையே. அவங்களோட பர்சனல் எப்படி, என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க எல்லாம் தெரிஞ்சு ரிவிஷன் கொடுக்கறதானே பெஸ்ட். உங்களால தான் இவ்வளவு சென்டம். எல்லா பூவே நம்ம வீட்டுக்கு வச்சிட்டு போனா எப்படி இருக்கும்? ஆமா ஆமா 593, செகண்ட் 589, தேர்ட் 81 நினைக்கேன். ஆமாமா இந்த வாட்டி நிறைய சென்டம் வந்திருக்கு. ட்ரீட் தானே, வச்சிடலாம். ஆ சரிங்க சார். ஓகே. என் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கார் போலயே. என்ன ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்? ஏன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். எங்க விளையாட போய் ஜெயிச்சோம்? பெரிய அண்ணமாரோ அக்காமாரோ எல்லாம் எக்ஸாம் எழுதுனாங்க எல்லாம். நான் கூட எங்க சண்டே கிளாஸ் இருக்கலாம் அதுல ஒரு எக்ஸாம் எழுதி இருக்கேன். அப்படியா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மார்க் எனக்கு தான். ஏன் மியூசிக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கிடைக்காம இருக்குமா? சரி நாம கடைக்கு போயிட்டு வருவோமா? எதுக்கு? எல்லாரும் பாஸ் பண்ணிருக்காங்க எல்லாம், ஸ்வீட்லாம் வாங்கணும்லாம். ஆமால. நாம போய் வாங்கிட்டு வருவோமா? ஓகே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ எடிட் பண்றதுக்கே டைம் இல்ல, அதான் இவ்வளவு ஷார்ட் டைம்ல முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோ சண்டே அல்லது மண்டே தான் வரும். ஆல்ரெடி நாங்க சொல்லியிருந்தோம்லாம், இந்த 1 வீக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நாளைக்கு கம்பெனிலேருந்து ஒரு டூர் இருக்கு, போயிட்டு சண்டே மார்னிங் தான் வருவோம். ஸோ இந்த 1 வீக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஷுவரா வீடியோ வரும். ஹெல்த் பத்தி எல்லாம் கேட்டிருந்தீங்க, இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. சாரி, நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரெகுலரா கண்டிப்பா வீடியோ வரும்.